அருமையானவர்களே, ஹஜ் என்பது இஸ்லாத்தின் 5வது கடமை. மக்கா சென்று வர பொருள் வசதியும் உடல் சக்தியும் உள்ளவர்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை புனித மக்கா சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றுவது கட்டாய கடமை. ஹஜ், உம்ரா, இந்த இரண்டிற்குமான வித்தியாசத்தை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். உம்ராவுக்கு குறிப்பிட்ட காலம் என்பது கிடையாது. எல்லா காலத்திலும் உம்ரா செய்யலாம். இந்த உம்ரா என்பது அதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு சுன்னத்தாக ஆக்கி தந்திருக்கிறான். ஹஜ்ஜுக்கு குறிப்பிட்ட காலம் என்பது உண்டு. ஹஜ் செய்வது அதை அல்லாஹ் தஆலா நமக்கு ஃபர்லாக ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வினுடைய அன்பை பெற ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றச் சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். அல்லாஹ்வின் அன்பை பெற ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுங்கள் என்பதாக குர்ஆனினுடைய 2வது அத்தியாயம் 196வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. அந்த கஅபாவிற்கு செல்வதற்கு மக்களில் யார் சக்தி பெற்று இருக்கிறார்களோ அவர்கள் ஹஜ் செய்வது அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆற்ற வேண்டிய கடமை என்பதாக குர்ஆனினுடைய 3வது அத்தியாயம் 97வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். உம்ரா, ஹஜ் சுன்னத்தாக இருக்கிற உம்ராவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தின் அளவுக்கு ஹஜ்ஜுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடியவர்கள், பொருளாதார வளம் படைத்தவர்கள், அவர்களுக்கு ஹஜ்ஜை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அங்கே செல்வதற்கான தகுதி ஒருவருக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் ஹஜ்ஜை அவருக்கு அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கி இருக்கிறான். உம்ரா என்பது அல்லாஹ் தஆலா அதை சுன்னத்தாக நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான். அது எக்காலத்திலும் செய்யக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. ஆனால் பொருளாதார வளம் படைத்தவர்கள் அங்க செல்ல முடியும் என்கிற நிலையில் இருப்பவர்களும் கூட இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு கொடுக்கிற அந்த முன்னுரிமையை விட உம்ராவுக்கு அதிகமான முன்னுரிமையை கொடுக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். அந்த ஹஜ்ஜினுடைய காலத்துல, அந்த கூட்டத்துல, அந்த பல சிரமங்களுக்கு மத்தியில அங்க போய் எங்களால் நிற்க முடியாது. உம்ரா என்று சொன்னால் அதை இலகுவாக நம்மால் செய்துவிட முடியும். இன்றைக்கு ஹஜ் என்கிற போது அதற்காக வேண்டி ஒரு 6, 7, 8 லட்சங்கள் செலவழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதிகமான கூட்ட நெரிசல்கள் இருக்கும். குறிப்பிட்ட அந்த காலத்தில் தான் செய்ய முடியும் என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த மாதிரியான நேரத்தில் எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கிறது, வேலைப்பளு இருக்கிறது. அந்த காலங்களில் என்னால் அங்க மக்காவுக்கெல்லாம் போக முடியாது. என்னுடைய வசதிக்கு தகுந்தாற்போல் தான் எனக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் என்னால் போக முடியும் என்கிற அடிப்படையில் ஒரு 7, 8 லட்சம் எல்லாம் என்னால் செலவு செய்ய முடியாது. எனவே நாம மக்காவுக்கு போகணும், கஅபத்துல்லாஹ்வை பார்க்கணுங்கிற ஒரு ஹாஜத்து இருக்குது. அதை நிறைவேற்ற வேண்டுமானால் இவ்வளவு மிகப்பெரிய லட்சக்கணக்கான கூட்டங்கள் கூடுகிற அந்த மக்களில் ஒருவராக என்னால் போய் நின்று சிரமங்களை அனுபவிக்க முடியாது. எனவே இலகுவாக நான் சென்று வர வேண்டும் என்று விரும்புகிறேன் என சொல்லி வசதி வாய்ப்புகள் இருப்பவர்கள் கூட ஹஜ்ஜை பின்தள்ளிவிட்டு உம்ராவுக்கு முன்னுரிமை கொடுத்து விட்டு, அதிலும் பெருமையாக நான் 2 உம்ரா முடிச்சிருக்கேன், 3 உம்ரா முடிச்சிருக்கேன் என்று பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உம்ராக்கள் செய்கின்ற மக்கள் அதிகரித்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். உம்ராவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிற நிலைகளை பார்க்கிறோம். ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை நிற்க வைத்து கேள்வி கேட்கிற போது, ஏன் நீ உம்ரா பண்ணல, அதற்கான வசதிகளும் வாய்ப்புகளும் உனக்கு இருந்துச்சே, நீ விட்டுட்டியே என்று நிச்சயமாக கேள்வி கேட்க மாட்டான். அதே சமயத்தில் வசதி வாய்ப்புகளும் வளமும் நமக்கு இருந்து அங்கே செல்வதற்கான எல்லா விதமான பாக்கியங்களும் சூழ்நிலைகளும் இருந்தும் கூட ஹஜ் செய்யாமல் ஒருவர் அவர் மௌத்தை சந்தித்து விட்டார் என்று சொன்னால் நிச்சயமாக நாளை மறுமையில் நான் உனக்கிட்ட அந்த கடமையை நீ ஏன் நிறைவேற்றவில்லை, அந்த ஹஜ்ஜுக்கு நீ ஏன் செல்லவில்லை என்பதாக
என்பதற்குரிய அந்த கேள்வி அந்த மனிதனுக்கு இருக்கிறது. அதற்கு பதில் சொல்லாமல் அந்த மனிதனால் தப்பித்து விட முடியாது, சுவனத்திற்குள் நுழைந்து விட முடியாது என்கிற போது அந்த ஹஜ்ஜனுடைய கிரிகைகளை செய்கின்ற அந்த விஷயத்தில் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை ஆரம்பமாக உங்களுடைய கவனத்திற்கு தருகிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஐயுல் அமலி அஃதல், செயல்களில் சிறந்தது எது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட போது, ஈமானும் பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நம்பிக்கை கொள்வது என்றார்கள். கைல சும்மமாதா, அதற்கு பிறகு யா ரசூலல்லாஹ், அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவது என்பதாக சொன்னார்கள். சும்மமாதா, அதற்கு பிறகு ஹஜ்ஜும் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்படும் ஹஜ் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற செயல்களில் எல்லாம் மிகச்சிறந்த செயலாக இந்த ஹஜ்ஜை குறித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வேறு எந்த அமலுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் ஹஜ்ஜுக்கு மட்டுமே கிடைக்கிற ஒரு மிக பெரும் பாக்கியம் என்று சொன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹ், ஒருவன் அல்லாஹ்வுக்காகவே ஹஜ் செய்கிறான், வலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக், ஹஜ்ஜுடைய அந்த காலங்களில் அவன் உடலுறவில் அவன் ஈடுபடவில்லை, பாவமான எந்த ஒரு காரியங்களையும் அவன் செய்யவில்லை, அப்படி ஒருவன் ஹஜ் செய்து விட்டு வருகிறான் என்று சொன்னால், ரஜஅ கயௌமி வலதத்துஹு உம்மு, ஹஜ் செய்து விட்டு அவர் ஊர் திரும்புகிற போது அவரது தாய் அவரை குழந்தையாக பெற்றெடுத்த அந்த நாளில் இருந்ததை போன்று எந்த ஒரு பாவமும் அறியாத பாலகனாக குழந்தையாக அவர் ஊரு திரும்புகிறார் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது புகாரியில 1521வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இலகுவாக சுவனம் செல்ல வேண்டுமா? அதற்கு ஹஜ்ஜு பாக்கியம் ஒன்றுதான் வழியாக அமைந்திருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்துல் லிமா பைனஹுமா, ஒரு உம்ரா செய்வது மறு உம்ரா வரையில் உள்ள பாவங்களுக்கான பரிகாரமாக அமையும். வல் ஹஜ்ஜுல் மப்ரூரு லைஸ லஹு ஜஸாஅன் இலல் ஜன்னah, ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்பூலான ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது புகாரியில 1773வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சஹாபி பெண்மணி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நரல் ஜிஹாத் அஃதல் அமலி அஃபலா நுஜாஹித், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவதையே நாங்கள் மிகச்சிறந்த ஒரு செயலாக கருதுகிறோம், எனவே நாங்களும் ஜிஹாது செய்யலாமா என்பது அந்த பெண்ணினுடைய கேள்வி. அதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா, இல்லை, லக்கின்ன அஃதல் ஜிஹாதி ஹஜ்ஜும் மப்ரூர், என்றாலும் பெண்களுக்கு சிறந்த ஜிஹாத் என்பது பாவச் செயல் எதுவும் கலந்து விடாத ஹஜ் தான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புகாரியில 1520வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களை பற்றி பிடித்துக் கொண்டு, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் நபியே, எனக்காக வேண்டி நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். நான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பாவமான காரியங்களை, ஹராமான காரியங்களை நான் செய்திருக்கிறேன், எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்பதாக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டு நின்ற போது, அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமா அலிம்த அன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கான கப்லஹு, ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால், அவன் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் அவன் செய்த பாவங்கள் எவ்வளவு மிகப்பெரிய பாவமாக இருந்தாலும் அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான் என்பது அம்ரே உங்களுக்கு தெரியாதா என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அடுத்து சொன்னார்கள், வ அன்னல் ஹிஜ்ரத தஹ்திமு மா கான கப்லஹா, ஒரு மனிதன் இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி
தன்னுடைய நாட்டில் இருந்து, தன்னுடைய ஊரில் இருந்து வேறொரு ஊருக்கு, வேறொரு நாட்டுக்கு அவன் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்கிறான். இந்த மார்க்கத்திற்காக, தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி ஒருவன் ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறான் என்று சொன்னால், அவன் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் எவ்வளவு மிகப்பெரிய பாவங்களை செய்திருந்தாலும் அந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான் என்பது அம்ரே உங்களுக்கு தெரியாதா என்பதாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு, வஅன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கான கப்லஹு, ஒரு மனிதன் ஹஜ் செய்தால், அவன் ஹஜ் செய்வதற்கு முன்னால் எவ்வளவோ பாவங்களை, ஹராமான காரியங்களை செய்திருக்கலாம். அந்த பாவங்கள், அந்த ஹராமான காரியங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா அவனுக்கு மன்னித்து, அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு புனிதராக அவனை அல்லாஹ் தஆலா ஆக்குகிறான் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட இந்த செய்தி முஸ்லிமில 173வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு ஹாஜி அவர் ஹஜ் செய்து ஊர் திரும்புகிற போது, அன்று பிறந்த பாலகராக ஊர் திரும்புகிறார், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் ஊர் திரும்புகிறார். மக்பூலான ஹஜ்ஜுக்கான கூலி என்பது அது சுவனம்தான், அதற்கான கூலி என்பதாகவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த ஹஜ்ஜினுடைய அந்த மகிமையை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். அருமையானவர்களே, பொதுவாகவே பயணம் என்று சொன்னாலே அதிலே பல சிரமங்கள் இருக்கக்கூடும். ஹஜ்ஜும் அதற்கு விதிவிலக்கல்ல. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸஃபரு கித்அத்து மினல் அஸாப், பயணம் வேதனையில் ஒரு பகுதியாகும் என்பதாக சொன்னார்கள். அது ஒருவரின் உணவையும் பானத்தையும் உறக்கத்தையும் தடுத்து விடுகிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி புகாரியில 1804வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பயணங்களில் பல சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். நாம் ஹஜ்ஜினுடைய பயணத்தை மேற்கொள்கிற போது அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகளாக நாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறோம். எனவே நமக்கு அந்த பயணங்களின் மூலமாக ஏற்படுகிற அந்த சிரமங்களை, அந்த கஷ்டங்களை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறான். அந்த சிரமங்களுக்கு மத்தியில் அந்த நாம் செய்கின்ற அந்த ஹஜ்ஜுக்கான அந்த கூலி என்பது அதிகப்படியான கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு கொடுப்பான். இன்றைக்கு ஹாஜிகள் ஹஜ் செய்வதற்காக வேண்டி ஆயத்தமாகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்திலே ஹாஜிகள் நினைவில் வைக்க வேண்டியது மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், எத்தனையோ ஹாஜிகள் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்கிறார்கள். அப்படி ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லக்கூடிய அந்த ஹாஜிகளில் உறவுகளை பேணக்கூடிய ஹாஜிகளாக எல்லா ஹாஜிகளும் இருக்கிறார்களா? ஊரு மக்களிடத்திலெல்லாம், நட்பு வட்டாரத்திலெல்லாம் நான் ஹஜ்ஜுக்கு செல்கின்றேன் என்று செய்தியை சொல்லுகின்ற, துஆ செய்யுங்கள் என்று சொல்லுகிற எத்தனையோ ஹாஜிகள் தன்னுடைய உடன் பிறப்புகளை பகைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களோடு பேசாத நிலையில் இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். இரத்த பந்த உறவுகளை பேணாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சொத்துக்காக வேண்டியோ அல்லது ஏதாவது தடித்த வார்த்தைகளை பேசிவிட்டதற்காகவோ காலம் காலமாக சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு. ஹஜ்ஜுகள் செய்கிறார்கள், தொழுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். தான் செய்கிற அந்த ஹஜ்ஜி மக்பூலான ஹஜ்ஜாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். தான் செய்கிற அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக விரும்புகிறார்கள். நான் சுவனத்திற்குரியவனாக ஆக வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறார்கள். அது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நான் செய்கிற அந்த ஹஜ்ஜே மக்பூலான ஹஜ்ஜாக ஆக வேண்டுமா? நான் உறவை பேணியாக வேண்டும், என்னுடைய ஈகோவை தூக்கி எறிந்தாக வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னால் யாரிடத்திலாமோ போய் நான் ஹஜ்ஜுக்கு போறேன், துஆ செய்யுங்க என்று சொல்லக்கூடியவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய சகோதர சகோதரிகளை போய் சந்திக்க வேண்டும், தன்னுடைய குடும்ப உறவுகளை போய் சந்திக்க வேண்டும். யாரிடத்திலாவது நமக்கு மனஸ்தாபம் இருந்தது என்று சொன்னால் அவர்களுடைய கரங்களை போய் பற்றி பிடிக்க வேண்டும். அவரிடத்தில் போய் சமாதானமாகி என்னை மன்னித்து விடுங்கள் என்பதாக சொல்லி உறவுகளை பேணிக் கொண்டு நான் ஹஜ்ஜுக்கு போய் வருகிறேன் என்பதாக அந்த செய்தியை சொல்லிவிட்டு சொல்கிற போதுதான் நம்முடைய ஹஜ்ஜு மக்பூலான ஹஜ்ஜாக அமையும் என்கிற போது, நம்முடைய துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வார் என்கிற போது, நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிற போது, நம்முடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிற போது, நாம் எவ்வளவோ லட்சக்கணக்கான ரூபாய்களை அல்லவா செலவு செய்து ஹஜ்ஜுக்கு செல்கிறோம். உறவுகளை பேண வேண்டாமா? இல்ல இல்ல, எனக்கெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது,
ஏதோ ஹஜ்ஜி அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறான், நான் போறேன், நான் செய்யறேன் என்கிற ரீதியில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எந்த உறவுகளை பேணி வாழ வேண்டும் என்பதாக கற்றுத் தந்திருக்கிறார்களோ அந்த உறவுகளை பேணி நாம் ஹஜ் செய்கிற போதுதான் நாம் செய்கிற அந்த ஹஜ்ஜி மக்பூலான ஹஜ்ஜாக அமையும் என்பதை மனதில் நிறுத்தி நாம் செயல்பட வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸர்ரஹு அய்யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, உங்களுக்கு வாழ்வாதாரம் ரிஸ்கை விசாலமாக்கப்பட வேண்டுமா, வ ஐ யுன்ஸஹ லஹு ஃபீ அஸரிஹி, உங்களுடைய ஆயுள் நாட்கள் அது நீட்டிக்கப்பட வேண்டுமா, ஃபல் யஸில் ரஹிமஹு, அப்படியானால் நீங்கள் உறவை பேணி வாழுங்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புகாரியில 5985வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தபாகலு, ஒருவருக்கு ஒருவர் கோபம் கொள்ளாதீர்கள், வலா தஹாசது, பொறாமை கொள்ளாதீர்கள், வலா ததாபரு, சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள், வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வின் நல்லடியார்களே நீங்கள் சகோதரர்களாய் இருங்கள் என்பதாக சொன்னார்கள். வலா யஹில்லு லிமுஸ்லிமின் அன் யுஹ்ஜர அகாஹு ஃபௌக ஸலாஸி லயால், ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிமோடு மனஸ்தாபம் கொண்டு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பதற்கான அனுமதி அவர்களுக்கு கிடையாது என்கிற செய்தியையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது புகாரியில 6076வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹாஜிகள் ஹஜ்ஜை முடித்து ஊர் திரும்புகிற போது அன்று பிறந்த பாலகரை போல பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு ஊர் திரும்ப வேண்டுமானால் அங்கே உறவுகள் பேணப்பட வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் உறவுகளில் யாரிடத்திலாவது மனஸ்தாபம் இருந்தது என்று சொன்னால் அதையெல்லாம் களைந்து விட்டு அவர்களோடு உறவாடி விட்டு செல்ல வேண்டும் என்பதை கவனத்தில் வைத்து செயல்பட வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் நல்ல நட்பை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தமிழிலே ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள், பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பார்கள். அதுபோல நாமும் மணக்க வேண்டுமானால் நல்லவர்களின் நட்போடு நம்முடைய ஹஜ்ஜினுடைய அந்த பயணம் அமைய வேண்டும். நல்லவர்களின் நட்போடு நாம் ஹஜ் செய்யும் போது அவர் நமக்கு ஊக்கம் தருவார், ஆர்வப்படுத்துவார், தெரியாத விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். தீயவர்களின் நட்போடு நாம் ஹஜ் செய்யும் போது அவங்க கடைகளுக்கு நம்மளை கூட்டு போவாங்க, சுத்தி பார்க்க கூட்டு போவாங்க, நல்ல தூங்க நமக்கு கத்து தருவாங்க. ஹஜ் என்பது அது கேள்விக்குறியாக மாறிவிடும். ஹாஜிகளுக்கு நாம் சொல்வது, நீங்கள் செய்கிற இந்த ஹஜ்ஜின் மூலமாக நாளை மறுமையில் அர்ஷின் நிழலில் உங்களுக்கு இடம் கிடைக்க வேண்டுமா, நீங்கள் அதிகமாக அந்த கஅபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்திலே அமர்ந்து அந்த ஹஜ்ஜினுடைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே தனிமையிலே இருந்து அல்லாஹ்வை நினைத்து தான் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்துவிட்ட அந்த பாவங்களை நினைத்து தனிமையில் இருந்து அதிகமாக நாம் அழ வேண்டும். அப்படி அழுகிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு, நிழலே இல்லாத அந்த மறுமையினுடைய அந்த நாளில் 7 நபர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அர்ஷின் நிழலில் இடம் கொடுப்பான் என்பதாக சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் ஒருவராக வர்ரஜுலுன் ذكرல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனாஹு, தனிமையில் இருந்து எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வினுடைய பயத்தால் அழுகிறானோ அந்த மனிதனுக்கு நாளை மறுமையிலே அர்ஷினுடைய நிழலிலே இடம் கிடைக்கும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் ஹாஜிகளாக இருக்கக்கூடியவர்கள் அதிகமான மறுமையினுடைய சிந்தனையில் தன்னுடைய பாவங்களை நினைத்து அல்லாஹ்வினுடைய அச்சத்தால் பயத்தால் அழக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அவர்களுக்கு நாளை மறுமையிலே அர்ஷினுடைய நிழலிலே இடம் கிடைக்கும். ஹஜ் செய்யக்கூடியவர்கள் பாவங்களிலிருந்து விலகி நிற்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் கொண்டு செல்லக்கூடிய சாதனங்களை எல்லாம் மிகச்சிறந்த சாதனமாக அல்லாஹ் தஆலா சொன்னான், வதஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா, நாம் கொண்டு செல்லும் சாதனங்களில் எல்லாம் மிகச்சிறப்பானது தக்வா என்கிற அந்த இறையச்சம் தான் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான். இன்றைக்கு சிலர் ஹஜ் செய்வதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்த பிறகும் தனியார் ஹஜ் சர்வீஸில் புறப்பட ஆயத்தமான பலருக்கு இந்த வருடம் ஹஜ் செய்ய முடியாத ஒரு நிலை, ஹஜ்ஜுக்கான ஒரு தடை ஏற்பட்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். ஒரு 52,000 ஹாஜிகளுக்கு கவர்மெண்ட்ல போட்டு யாரெல்லாம் போறாங்களோ ஹஜ் சர்வீஸின் மூலமாக போகக்கூடியவர்களுக்கு எந்த தடையும் இல்லை. அதே நேரத்தில் சில குளறுபடிகளின் காரணமாக 52,000 தனியாரில் போட்ட ஹாஜிகளுக்கு விண்ணப்பித்திருந்த 52,000 ஹாஜிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இப்பொழுது சமீபத்திலே ஒரு 10,000
ஹாஜிகளுக்கு அனுமதி என்கிற செய்தியும் வந்திருக்கிறது. ஒவ்வொரு டிராவல்ஸில் இருந்தும் 10 பேரை 20 பேரை நாங்கள் அழைத்து செல்கிறோம் என்பதாக சொல்லி அவர்கள் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கிறோம் என்பதாக அழைத்து செல்லக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய ஹாஜிகள் நாம் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்பதாக ஆசையோடு இருந்தவர்கள், அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பணங்களை எல்லாம் நாம் கட்டிவிட்டோம், கெட்டிய பணம் திரும்ப கிடைத்துவிடும் என்பதாக சொல்கிறார்கள். இல்லை இல்லை, வேண்டாம், இப்படியாவது நாங்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும், அந்த மண்ணிலே கால் வைக்க வேண்டுமே, ஹஜ்ஜுடைய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமே, இப்படி ஒரு தடை வந்திருக்கிறது, துஆ செய்யுங்கள் ஆலிம்சா என்பதாக சொல்லுகிற நிலைகளை நாம் பார்க்க முடிகிறது. குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து கடைசி நேரத்தில் தான் நாங்கள் சொல்வோம் என்பதாக சொல்கிறார்கள். கடைசி நேரத்தில் எப்படி நாங்கள் புறப்பட்டு செல்ல முடியும்? நாங்கள் எதிர்பார்த்து கடைசியில் போக முடியாமல் போய்விட்டால் எங்களுடைய நிலை என்ன? இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்பதாக நியத்து வைத்து அதற்கான பணங்களை நாங்கள் தயார் செய்து அவர்களிடத்திலே கொடுத்து எல்லாம் ஆயத்தமாகிவிட்டோம், நியத்து வைத்து விட்டோம். ஆனால் கடைசியில் இறுதியில் அடுத்த வருடம் என்பதாக சொல்லிவிட்டார்களே. அடுத்த வருடம் வரைக்கும் நாங்கள் ஹயாத்தாக இருக்க வேண்டுமே, ஹஜ்ஜினுடைய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்காமல் போய்விடக் கூடாது என்று நொந்து கொண்டிருக்கக்கூடிய, கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற, அல்லாஹ்விடத்திலே இரவெழுந்து துஆ செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய முஸ்லிம்கள் ஹாஜிகள் இன்றைக்கு நம்மிடத்திலே 52,000 ஹாஜிகள் இருக்கிறார்கள். எல்லா ஏற்பாடுகளையும் செய்தவர்கள். அவர்களுக்கு நாம் சொல்வது, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒன்றில் நமக்கு தடையை ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால் அதில் ஏதோ ஒரு நலவை அல்லாஹு தஆலா நமக்கு வைத்திருக்கிறான். அப்படி தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வருடம் செல்ல முடியுமா முடியாதா என்கிற நிலையில் இருக்கிற அந்த ஹாஜிகளுக்கு நாம் சொல்ல வேண்டியது, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு ஏதோ ஒரு நலவை வைத்திருக்கிறான். நீங்கள் இப்பொழுது பயப்படுவது என்ன? எந்த நேரத்தில் எப்பொழுது நமக்கு மௌத் வரும் என்பது தெரியாது. இந்த வருடம் சென்று விட்டு வந்து விடலாம், ஆரோக்கியமாக இருக்கிறோம், சென்று விட்டு வந்து விடலாம் என்பதாக எண்ணினோம். அடுத்த வருடம் என்பதாக சொல்கிறார்களே, அடுத்த வருடம் வரைக்கும் ஹயாத்தாக இருக்க வேண்டுமே என்கிற எண்ணமும் பயமும் அச்சமும் இருக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். அப்படி செல்ல முடியாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த ஹாஜிகளுக்கெல்லாம் நியத்து வைத்திருக்கிற அந்த ஹாஜிகளுக்கெல்லாம் செல்லுகிற பாக்கியத்தை நமக்கும் சேர்த்து அல்லாஹ் தஆலா கொடுத்து அருள்பாலிப்பானாக. அப்படி செல்ல முடியாத ஒரு நிலை வந்து விட்டது, தடங்கள் வந்து விட்டது, மூத்தாகி விட்டார்கள் என்று சொன்னால் நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். மார்க்க நமக்கு என்ன சொல்லித் தருகிறது தெரியுமா? இன்னமல் அஅமாலு பின்னியாத், எண்ணங்களை பொறுத்துதான் ஒவ்வொரு செயல்களும் அமைகிறது என்பதாக புகாரியினுடைய முதலாவது ஹதீஸிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் நாம் எப்பொழுது நிய்யத்து வைத்து அதற்கான காரியத்தில் நாம் இறங்கி விட்டோமோ, நாம் செய்கின்ற, நாமெல்லாம் மனிதர்கள், பலகீனமானவர்கள், நாம் முயற்சி செய்வோம், அவ்வளவுதான். அதை நடத்தி தருவது யாருடைய கையிலே இருக்கிறது? அல்லாஹ்வினுடைய கையிலே இருக்கிறது. ஏதோ ஒரு நலவு இருக்கும், அல்லாஹ் தஆலா தடையை விதித்திருக்கிறான். நாம் செல்ல முடியாமலேயே நாம் மூத்தாகி விட்டோம் அல்லது தடைபட்டு விட்டது என்று சொன்னால் நாம் நியத்து வைத்திருக்கிறோம், அதற்கான முயற்சிகளை செய்திருக்கிறோம் என்கிற போது, நாம் தடைபட்டிருக்கிறது, நம்மையும் மீறி, நம்முடைய சக்தியையும் மீறி தடைபட்டிருக்கிறது என்கிற போது, எப்பொழுது நாம் நியத்து வைத்து புறப்படுவதற்காக ஆயத்தமாகி விட்டோமோ அப்பொழுதே நாம் ஹஜ் செய்தால் மக்பூலான ஹஜ்ஜாக இருக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை இந்த நியத்து வைத்திருந்த இந்த மனிதர் வஃபாத்தாகிவிட்டாலும் இவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்பதுதான் மார்க்க நமக்கு சொல்லித் தருகிற சட்டமாக அமைந்திருக்கிறது. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஹதீஸ்களை வல்லுநராக இருந்தவர்கள். அந்த அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ் செய்வதை வழமையாக ஆக்கி கொண்டிருந்தார்கள். ஹஜ் செய்வதற்காக வேண்டி அவர்கள் முடிவு செய்து தன்னுடைய பண மூட்டைகளை எல்லாம் தூக்கி கொண்டு அந்த பிரயாண கூட்டத்தோடு அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். சென்று கொண்டிருக்கிற போது அவருடைய பயண கூட்டங்களிலே ஒரு வருடத்திலே செத்து போன ஒரு கோழி ஒன்று இருந்தது. அதை பிரயாணத்தில் சென்று கொண்டிருக்கிற போது அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோடு இருந்த அந்த மனிதர் அந்த கோழியை தூக்கி அப்படியே செத்து போன அந்த கோழியை தூர வீசுறாரு. அப்படி கீழே போட்ட உடனே அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். பக்கத்திலே ஒரு குடிசை இருக்கிறது. அந்த குடிசையிலிருந்து ஒரு பெண்மணி வெளியே வருகிறார். அந்த கீழே கிடக்கிற அந்த செத்து போன அந்த கோழியை தூக்கி கொண்டு அந்த குடிசைக்குள் செல்கிறார். இவருக்கு அது ஒரு ஆச்சரியமான காட்சியாக இருக்கிறது. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஏன் இந்த செத்து போன கோழியை போய் இந்த அம்மா தூக்கிட்டு போறாங்களே, எதுக்காக இதை போய் கொண்டு போறாங்க, என்ன செய்ய போறாங்க என்கிற சந்தேகத்தோடு அந்த குடிசைக்குள் போய் பார்க்கிற போது அந்த தாய்க்கு 4 பெண் மக்கள் இருக்கிறார்கள். அந்த தாய் அந்த கோழிக்கறியை உரித்து சமைப்பதற்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கிறார்.
இப்பொழுது அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கேட்டாங்க, ஏமா இந்த கோழி செத்து போனது என்பது உனக்கு தெரியாதா? இது ஹராம் இல்லையா சாப்பிடுறது? இதை சாப்பிடக்கூடாது, ஹராம் என்பதாக சொல்கிற போது அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னார், நாங்கள் வறுமையில் இருக்கிறோம், சாப்பிட்டு 5-6 நாட்களாக ஆகிவிட்டது, என்னுடைய பெண் பிள்ளைகளினுடைய குடலெல்லாம் காய்ந்து போய் இருக்கிறது, எங்களுக்கு இந்த நேரத்திலே இந்த கோழியை சாப்பிடுவது, செத்து போன கோழியை சாப்பிடுவது என்பது எங்களுக்கு அது ஹராம் அல்ல, அது ஹலால் தான், நாங்கள் உயிர் வாழ்ந்தாக வேண்டுமே என்கிற அந்த செய்தியை சொல்கிற போது அதை கேட்ட அந்த வறுமையினுடைய அந்த நிலையை பார்த்த அந்த அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் ஹஜ் செய்வதற்காக வேண்டி வைத்திருந்த அந்த பண மூட்டை அனைத்தையும் அந்த குடும்பத்திற்கே கொடுத்து விட்டு ஊருக்கு திரும்பி விட்டார்கள். அவர்களோடு வந்த அந்த மக்கள் எல்லாம் ஹஜ்ஜினுடைய பயணத்திற்கு சென்று ஹஜ்ஜை முடித்து விட்டு ஊர் திரும்புகிறார்கள். வீட்டிலே அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருக்கிறார்கள். வந்தவுடனே அந்த ஹஜ்ஜுக்கு சென்று வந்த அந்த மக்கள் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் சொன்னார்கள், இப்னு முபாரக் அவர்களே, உங்களுடைய ஹஜ்ஜிலே கஅபத்துல்லாஹ்வுக்கு அருகாமையிலே நீங்கள் தவாப் செய்த அந்த முறை என்பது மிக அலாதியானது, அற்புதமானது என்பதாக சொன்னார்கள். ஆனா இவரு ஹஜ்ஜுக்கே போகல, வீட்டுல இருக்கிறாரு. ஹஜ்ஜுக்காக வைத்திருந்த அந்த பணத்தை எல்லாம் அந்த வறுமையில் வாடி அந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்டு வந்துட்டாரு. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே அந்த ஹஜ்ஜுக்கு சென்று வந்த அந்த மக்கள் சொல்கிறார்கள், நீங்கள் கற்ற அந்த இல்மின் பிரகாரம் நீங்கள் காட்டிய அந்த வழிமுறை எங்களை நல்ல முறையிலே அது வழிபடுத்தியது, எங்களுக்கு நல்ல முறையில நீங்க இபாதத்தை சொல்லி தந்தீங்க, உங்களுடைய தொழுகை வணக்கங்கள் எல்லாம் பார்ப்பதற்கு, அந்த ஹஜ்ஜினுடைய கிரியைகள் எல்லாம் நீங்கள் செய்வதை பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமாக இருந்தது என்றெல்லாம் சிலாகித்து கூறிய போது, நாம தான் ஹஜ்ஜுக்கே போகலையே, இவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்று ஆச்சரியப்பட்டார்களாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அன்று இரவு அவர்கள் தூங்கச் செல்கிறார்கள். கனவிலே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வந்தவர்கள் சொன்னார்கள், அப்துல்லா இப்னு முபாரக், நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை, ஆனால் நீங்கள் செய்த அந்த காரியத்தின் பலனாக உங்களுக்கு பதிலாக ஒரு மலக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜினுடைய காரியங்களை உங்களுடைய உருவத்தில் அவன் செய்ய வைத்து விட்டான். அந்த மலக்கு தான் உங்களுடைய உருவத்தில், மனித உருவத்தில், ரூஹத்தில் இருந்து அவர் அந்த காரியங்களை, ஹஜ்ஜினுடைய கிரியைகளை செய்தவர் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லாவிட்டால் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? உங்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் தஆலா மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்கிவிட்டான் என்பது மாத்திரமல்ல, உங்களுடைய ஊரிலிருந்து அந்த வருடம் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றார்களோ அவருடைய ஹஜ்ஜை எல்லாம் உங்களுடைய ஹஜ்ஜை காரணமாக ஆக்கி வைத்து அல்லாஹ் தஆலா மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்கிவிட்டான் என்கிற செய்தியையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கான ஒரு தடை ஏற்பட்டிருக்கிறது, ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை என்றாலும் கூட அந்த ஹஜ்ஜினுடைய கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுப்பான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கையினுடைய சமயத்திலே மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தது அந்த நபி தோழர்களுக்கு. ஆனால் அந்த ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கை அந்த ஹிஜ்ரியினுடைய 6ஆம் ஆண்டு அது நடந்தது என்று சொன்னால் அந்த வருடம் அவர்களால் செல்ல முடியவில்லை. அந்த உம்ராவுக்கான தடை அவர்களுக்கு விதிக்கப்பட்டது. அப்பொழுது அந்த நேரத்தில் அந்த நபி தோழர்களுக்கு கவலையாகத்தான் இருந்தது. ஆனால் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு அவர்கள் உம்ரா செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபி தோழர்களுக்கு கொடுத்தான். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மிகப்பெரிய பாக்கியமாக அந்த ஃபத்ஹ் மக்காவையே வெற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொன்னால், ஹஜ்ஜினுடைய தடை யாருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக ஹஜ்ஜினுடைய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமே என்கிற பிரார்த்தனை நாம் செய்து கொண்டே இருந்தால் அந்த மக்பூலான ஹஜ்ஜாக நம்முடைய ஹஜ்ஜை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி தருவான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹஜ்ஜுக்கான கூலி அவருக்கு கிடைக்கும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹாஜிகளிடம் எப்படிப்பட்ட தன்மைகள் வந்துவிட வேண்டும் என்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய செயல்பாடுகள் தான் ஹஜ்ஜினுடைய கிரிகைகளாக நமக்கு ஆக்கி தரப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அதனுடைய காரணம் என்ன? அப்படியானால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் இருந்த அந்த தியாக உணர்வு, அவர்களுடைய குடும்பத்தார்களிடத்தில் இருந்த அந்த தியாக உணர்வு, அவர்களிடத்தில் இருந்த அந்த தக்வா, அவர்களிடத்தில் இருந்த அந்த ஈமான், அது அப்படியே ஹாஜிகளாக செல்லக்கூடிய நமக்கும் வந்துவிட வேண்டும் என்பதை ஹாஜிகள் மனதிலே வைக்க வேண்டும். அங்கே வரலாற்று சிறப்பு மிக்க ஒவ்வொரு நிகழ்வுகளையும் காட்சிகளையும் ஹாஜிகள் பார்க்கிற போது
அதை அப்படியே மனக்கண் முன்னால் கொண்டு வந்து கண்ணீர் விட்டு நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கக்கூடிய விதமாக அதை ஒவ்வொரு ஹாஜிகளும் அமைத்துக் கொள்ள வேண்டும். சவுரு குகையை உதாரணத்திற்கு நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இங்கே தானே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். அப்பொழுது என்ன நடந்தது? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, யா ரசூலல்லாஹ், எதிரிகள் நமக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள் நபியே, நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் இருவர் தானே இருக்கிறோம் என்பதாக கேட்டபோது, அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை இல்லை அபூபக்கரே, லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா, கவலைப்படாதீர்கள் நண்பரே, நாம் இருவர் மட்டுமல்ல, நம்ம கூட சூப்பர் பவராக மூன்றாவது நபராக இறைவன் இருக்கிறான் என்பதாக நிராசை அடையாமல் நெஞ்சுறுதியோடு ஈமானிய உறுதியோடு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அப்படிப்பட்ட அந்த ஈமானிய உறுதியோடு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய இடமல்லவா இந்த சவுரு குகை என்கிற அந்த எண்ணம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கிற போது இந்த இடத்தில் இங்கேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து சென்றிருப்பார்கள், இங்கேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்து அமர்ந்திருப்பார்கள். இதெல்லாம் நபித்தோழர்கள் நடந்த பூமி அல்லவா, அவர்கள் வாழ்ந்த பூமி அல்லவா என்கிற சிந்தனையோடு நம்முடைய ஹஜ்ஜினுடைய பயணம் அமையும் என்று சொன்னால் அது மக்பூலான ஹஜ்ஜாக அமையும். கணியத்திற்குரியவர்களே, ஹாஜிகள் ஹஜ் செய்வதற்கு முன்னால் அவர்கள் எவ்வளவோ பாவங்களை செய்திருக்கலாம். ஒருவர் ஹஜ் செய்து விட்டார் என்று சொன்னால் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனை போல் அவர் ஊர் திரும்புகிறார் என்கிற போது கவனத்தில் வைக்க வேண்டும். ஹாஜியாக ஆகிவிட்டோம், ஹஜ்ஜுக்கு சென்று நாம் ஊர் திரும்பி விட்டோம் என்று சொன்னால் அதற்கு முன்னால் நாம் செய்துவிட்ட பாவங்களுக்காக மன்னிப்பு தேடி அன்று பிறந்த பாலகரை போல நாம் வந்து விட்டோம் என்கிற போது நாம் இங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஹஜ் செய்வதற்கு முன்னால நாம் எப்படி இருந்தோமோ அப்படியே நாம் திரும்பவும் மாறிவிடக் கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஹஜ்ஜுக்கு முன்னால் நாம் எவ்வளவு பாவமான காரியங்களை செய்திருந்தாலும் அதையெல்லாம் விட்டு அப்படியே நாம் நம்மிடத்திலே மாற்றம் வந்து விட வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான, ரசூலுக்கு பிடித்தமான அடியார்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொண்டு மௌத்து வரைக்கும் அது தொடரும் என்று சொன்னால் அதுதான் மக்பூலான ஹஜ்ஜாக நம்முடைய ஹஜ் ஆகியிருக்கிறது என்பதற்கான அடையாளம். அப்படி இல்ல, ஹஜ்ஜுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அப்படித்தான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடைய ஹஜ்ஜி எந்த அளவுக்கு உள்ள ஹஜ்ஜி அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டுமே வெளிச்சமாக இருக்கிறது. எனவே ஹாஜிகள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய ஹஜ்ஜி என்பது நம்முடைய வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக, நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அன்று பிறந்த பாலகனை போல ஒருவர் ஒரு ஹாஜி ஊர் திரும்புகிறார் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த வருடத்தில் ஹஜ் செய்யக்கூடிய எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்கி தந்து அருள்பாலிப்பானாக. தடைபட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் ஹஜ் செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து அருள்பாலிப்பானாக. ஹஜ் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்தோடும் ஆசையோடும் இருக்கிற நமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜையும் உம்ராக்களையும் செய்கின்ற பாக்கியத்தை தந்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.